முதல்ல ஜோதிடத்தில் வந்து விதிவிலக்கு இருக்குங்க. ஒரு விஷயத்தில் நம்ம வந்து அதை நிலைநிறுத்த முடியாது எல்லா விஷயமுமே. ஏன்னா 9 கிரகங்கள் இருக்குது, 12 பாவங்கள் இருக்குது. அப்போ எதை நட்சத்திரத்தில் எடுக்கணும், எந்த விஷயத்தை நட்சத்திரத்தை நம்ம எடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் பகுத்தறியணும். இதில் பாருங்கள், திருமணம் பார்க்கும்போது மூல நட்சத்திரம் வந்துட்டால் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி ஆயிலி நட்சத்திரம் வந்தால் அந்த பெண்ணு வந்துட்டால் மாமியாருக்கு ஆகாது. கேட்ட நட்சத்திரத்தில் பொண்ணு வந்தால் மூத்த மைத்துனன், அதாவது கணவனுடைய அண்ணனுக்கு ஆகாது. என் பொண்ணுக்கு செவ்வாய் இருக்குது, உன் பையனுக்கு செவ்வாய் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. 2 பேர் சம்மந்தி பேசிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வாழ்க்கை விஷயம். இதில் ஒரு பலனும் இல்லை. ஒரு கிரகம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, யார் பார்க்குறா, யார் அவரை பார்த்து கெடுக்கிறா, யார் அவரை பார்த்து கை தூக்கி விடுறான்லாம் பார்க்கணும். இப்போ செவ்வாயை பார்த்தோம்னா செவ்வாயின் வீடுகளை பார்க்கணும். புதனை பார்த்தா புதனுடைய வீடுகள், கன்னி மிதுனத்தை பார்க்கணும். குருவை பார்த்தா மீனமும் தனுசு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது பாவக சுபத்துவம். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண சம்பந்தம் பார்க்கும்பொழுது இந்த மூல நட்சத்திரம், இந்த நட்சத்திரம்லாம் இருந்தாலும் ஜாதகத்தை தான் ஆய்வு பண்ணணும் மொழிய மற்ற விஷயங்கள் இல்லை என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.